கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் இந்த பிரசங்கத்திற்கான தியான வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் ஒரு 10 வசனங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் கேளுங்கள். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்கலாவுக்கு வந்தபோது சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்கலாவின் மேலும் விழுந்து சிக்கலாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினாலே சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொண்டு விடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்தில் வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் குமாரத்தையும் சிறைபிடித்துக் கொண்டு போகட்டும் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களிலே பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராகிய மகினோமும் கர்மேல் ஊராளாகிய நாபாலின் மனைவியாகிய அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தில் நிமித்தம் மன கிளேசத்து நிமித்தம் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது அவன் தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது அமலேக்கியனுடைய குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை சாமீதத்தில் கொண்டு வந்தார்கள். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டையை பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் பின்தொடர், அதை பிடித்து சகலத்தில் திருப்பிக் கொள்வாயா என்றார். அப்பொழுது தாவீதும் அவனுடைய 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டையிலே வந்தபோது சிலர் நின்று போனார்கள். இது பார்க்குறோம். அவன் சிறு வயதிலிருந்து சண்டை போடணும்னா சிறு வயதிலிருந்து 16 வயதில் என்னைக்கு யுத்தத்தை ஆரம்பித்தானோ கோலியாத்தை அடித்தானோ அன்னையிலிருந்து அவனுக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போர்கள், பலவிதமான வித்தியாசமான யுத்தங்களை அவன் நடத்த வேண்டியதாக இருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை முன்வைத்து தேவனை முன்வைத்து தேவனை தெரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு காரியத்திலையும் அவன் அங்கு ஈடுபடும் போது அவனுக்கு ஆண்டவர் மகாபெரிய வெற்றியை கொடுத்தார் பார்க்கிறோம். தாவீது அங்கே கோலியாத்தை ஜெயித்து அந்த ராஜாவா கோலியாத்தை அடிச்சு வீழ்த்திட்டு சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அப்படி சொல்லி பாடல் பாடி முழு இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய விடுதலை வாங்கி கொடுத்தான். விடுதலை வாங்கி கொடுத்து அவன் சந்தோஷமாக இருக்க முடியல. பொறாமைனால சவுல் அவனை தொருத்தும் போது ஒரு நாள் அவனே வெக்ஸ் ஆயிட்டான். என்னடா இது, எங்கே போனாலும் தொருத்துறான், ஒரு படையே இராணுவமே என்னை தேடிட்டு இருக்குது, எங்கே போனாலும் அங்கே வந்துடுறான், பல நியூஸ் எங்கேயும் அப்படி அவனுக்கு கிடைச்சிருது, அவன் புறப்பட்டு வந்து அழைக்க வரானே, இனி இந்த நாட்டில் இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம கொஞ்ச நாள் போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நேராக அங்கே பெலிஸ்திய தேசத்துக்கு வந்துட்டான். பெலிஸ்திய தேசத்தில் அங்கே அவன் இருக்கும் பொழுது அங்கே யுத்தத்துக்கு கிளம்பி போனோடனே அங்கேயே அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நீ வேணாம்ப்பா, திருப்பி போப்பா அப்படின்றாங்க. அவன் சொல்லிட்டு 3 நாள் கழிச்சு இவனும் இந்த 600 பேரும் திரும்ப அந்த இடத்துக்கு வருகிறாங்க. பாருங்க, அந்த இடத்துல சிக்கலாக பேரே வித்தியாசமாக இருக்குது. சிக்கலாக லாக் பண்ணுற இடமா இருக்குது. ஒரு சிக்கலான பட்டணத்துக்குள்ள வந்துட்டான். சிக்கலான பட்டணத்தில் அது பேருக்கு அர்த்தமாக இருக்குது. அந்த இதுலேயும் எபிரேய பாஷையிலையும் சிக்கலாம் அப்படின்னா என்னென்னா தலை சுத்துற பட்டணமா, தலை சுத்துற இடமா. ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு வரீங்க, ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பம், தலை சுத்துது, இந்த பக்கமும் தெரியல, இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளுன்னு வச்சுங்க. ஒரு பயங்கரமான ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிறீங்க, ஒரு குகைக்குள்ளே மாட்டிக்கிறீங்க, எந்த பக்கமே போகிறது தெரியாத ஒரு சூழ்நிலை கைதியாக்கப்பட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையே வந்திருக்கலாம். என்ன நடந்தது, இவன் இருக்கிற இடத்துல இவன் 3 நாள் வெளியில் போயிருந்து 3 நாள் கழிச்சு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அமலேக்கியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அந்த பட்டணத்தை தீக்குளிச்சிட்டாங்க. ஒரு இடத்தையும் இல்லை, எல்லாத்தையும் தீக்குளிச்சு நல்ல வேலை யாரையும் கொலை செய்யலை. 2 மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அந்த 600 பேருடைய பிள்ளைகளையும் அவங்க பொருட்களையும் ஆடு மாடுகளையும் எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்ட உடனே இங்கே வந்து பார்த்தா ஒரே குழப்பம். ஏற்கனவே ஏகப்பட்ட போராட்டம், பயங்கரமான சூழ்நிலை, மரணத்துக்கு தப்பிச்சு வந்திருக்கிறான். இந்த இடத்துல வந்து எதாக இருக்கலான்னு பார்த்தா இன்னும் சிக்கலான, அவனுக்கு நாளுக்கு நாள் ரொம்ப சிக்கலாகி ஒரு பயங்கரமான சிக்கலுக்குள்ளே போயிட்டான். இதுக்கு மேலே சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவு அந்த சிக்கலாக பட்டணத்தில் மாட்டிக்கிட்டான். அழுகுறான், அவனுக்கு அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க.
உடனே 600 பேர் என்ன யோசிச்சானுங்க, உன்னால தான்டா, உன்னை நம்பி வந்தோமே, நாங்கள் அங்கே இருந்திருப்போமே, உன்னை நம்பி வந்தோமே, ஏன்டா என் உனக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டு சொல்லிட்டு தாவீதை கல்லால் அடித்து சாகடிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்லால் எடுத்துட்டாங்க. எல்லாம் யோசிக்க, ஒரு பக்கம் சவுலுனால் துரத்தப்பட்டு அங்கே மோசமான இடத்துக்குள்ள வந்து சேருகிறான். ரெண்டாவது அவனுடைய மனைவி, பொருட்கள், பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. கூட இருந்த சப்போர்ட்டுக்கு இருந்த அவனை பாதுகாக்க முடிய வந்த 600 பேரும் இவனை கல்லால் அடிக்க இவனை முயற்சிக்கிறாங்க, நெருங்குறாங்க. எல்லாம் மலக்கில் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இவனை நம்பி வந்து எல்லாமே போயிடுச்சு, ஒன்றுமே கிடைக்கலையே. எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டு பொருள்கள் எல்லாமே போயிடுச்சு, மனைவி பிள்ளைகள்லாம் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் தாவீது தான். இவனை அடித்து சாகடிக்கணும்னு அவனுக்கு வேறு எடுத்துட்டாங்க. பாருங்கள், அழுது பலனே இல்லை. இதுக்கு மேலே அழுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வர முடியாத அளவு எல்லாம் வறண்டு போச்சு. அப்போ பாருங்க, இதில் ஒரு அருமையான காரியத்தை செய்கிறான். அங்கே தான் தாவீது வித்தியாசப்படுகிறான். அங்கே தான் தேவ மனுஷன் வித்தியாசப்படுகிறான். கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனம், தேவனை சொந்தமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் ஒரு வித்தியாசத்தை அப்போதான் கண்டுபிடிக்க முடியுது. அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அற்புதமான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை, அதிசயமான வார்த்தை. சகோதரனே, சகோதரி, நீ ஒரு பயங்கரமான சிக்கலான இடத்துக்குள்ளே வந்திருக்கலாம், ஒரு குழப்பமான இடத்துக்குள்ளே நீ வந்திருக்கலாம், ஒருவேளை தலை சுத்துற இடத்துக்கு நீ வந்திருக்கலாம். தலை சுத்துதியா, என்ன செய்யறதுனே தெரியலையா, எல்லாம் நம்பினதெல்லாம் போயிடுச்சு, நம்பினவர்களாக கைவிட்டாங்க. எதெல்லாம் எனக்கு இருந்ததோ எல்லா ஹோல்டும், எல்லா காரியமும் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஒரு சிக்கலான இடத்துல வந்து நிற்கிறேன், குழப்பம் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கிறேன், வேதனை நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கிறேன். என்னால் ஒரு அடி கூட அங்கே போக முடியாது, செத்து போகிற தவிர எனக்கு வேற வழியே இல்லை, மறிச்சிடலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோன்றதுனால இது சொல்லப்படுது. இங்கே பாருங்கள், நீங்கள் உலக மனுஷர் பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கை வந்து மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவு பெரிய விஷயம், அவ்வளவு ஒரு எல்லாருக்கும் இது கிடையாது, உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சரியான இதுதான் நினச்சி தான் நடக்கும்னு நினைக்காத ஒரு வாழ்க்கை. ஒரு நாளில், ஒரு சூழ்நிலையில் எக்கச்சக்கமாக மாட்டிக்கிறோம், எக்கச்சக்கமாக சிக்கிக்கொள்கிறோம். இதுக்கு மேலே இங்கேயும் அங்கேயும் எங்கேயுமே நகர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்துடுறோம். அதுபோல் தாவீது எந்த இடத்துல நகர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டான். வந்துட்ட பிற்பாடு அவனுடைய எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை, பற்று இல்லாதபடி அவன் அப்படியே திகச்சு நிற்கும்போது, ஆனால் அவன் ஒரு விஷயத்தை தெரிந்தெடுத்தான், டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தான். உன்னை ஆசாரியனை கூப்பிட்றான், அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஆசாரியனை பார்த்து, ஏன்பா பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கை முறையை பாருங்க. அவன் ஓடி போகும்போது கூடவே ஒரு பாஸ்டர் கூட்டு போயிட்டான், ஒரு லேவியரை கூட்டுட்டு போயிட்டான். ஏன்னா தேவ சித்தத்தை அறிஞ்சிக்கணும். அந்த வாழ்க்கைனா இப்படிதான் வரும், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு தேவ சித்தம் ரொம்ப தேவை, தேவனுடைய ஆலோசனை தேவை, தேவனுடைய வழிநடத்துதல் தேவை. ஒரு மனுஷன் தேவ ஆலோசனையும் தேவ வழிநடத்தலும் தேவனுடைய கிருபையும் பெற்றுக்கொள்வான்னா, அவனை எந்த உலகத்தில் எந்த பிசாசும் எந்த மனுஷனும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எப்படிப்பட்ட போராட்டமும் அவனை ஒரு இடத்துல நிறுத்தவே முடியாது. அதை மீறி வெளியே வரத்தக்கதான ஒரு ஆலோசனையை தேவன் நமக்கு தருவதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு ஆறுதலான விஷயம் பாருங்க. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கல, ஏன் கர்த்தர் அனுமதிச்சாரு, ஏன் இது இவனை அனுமதிச்சாரு, ஏன் அந்த அனுமதிச்சாரு, நான் ஏன் இந்த நாட்டுக்கு வந்தேன், இந்த இடத்துக்கு வந்தேன், கர்த்தர் கொண்டாந்து இப்படி பண்ணிட்டாரு. இல்லை, அவர் நீயா போட்டு அவர் மேலே ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இருக்கிற, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. இல்லைப்பா, இல்லை, நீ தப்பாக யோசிக்கிற. இதுக்குள்ள ஒரு ஆலோசனை வச்சிருக்கிற, ஒரு வழியை வச்சிருக்கிற. செங்கல் பார்த்தோம்னா புலம்புறானுங்க, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இல்லைடா, உனக்கு தெரியாத விதத்தில், உன் வாழ்க்கையை உனக்கு புரியாத விதத்தில் உனக்கு ஏதோ ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருக்குது. உனக்கான ஒரு ஆலோசனை நான் திறந்து கொடுப்பேன், ஒரு வழியை திறந்து கொடுப்பேன். நீ நிச்சயமா மீண்டும் வருவேன், நிச்சயமா வெளியில் வருவேன். இந்த சிக்கலான சூழ்நிலையை நீ அவுத்து போட்டு, எடுத்து போட்டு, தூக்கி போட்டு ஒரு விடுதலையான வாழ்வை உனக்குள்ள கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே திருவள்ளம் பத்துக்கிறார். பாருங்க, அவன் சொல்றான், அபியத்தார் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சணநூல் ஏப்பத்துனா, அந்த நாட்கள் ஆசாரிகள் ஒரு சணநூல் ஏப்பத்தை போட்டிருப்பாங்க. அந்த ஏப்பத்துக்குள்ள 3 விதமான கற்களை வைத்திருப்பாங்க. ஊரிம் தும்மிம் அப்படியே 2 கல் வச்சுருப்பாங்க. அந்த கல் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அறியறதுக்கான கற்கள் அவைகள்.
அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு இந்த ஊருக்கு போகிறோம், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் நோ அப்படின்ற கொஸ்டின் வரும். ஒன்று இவன் கேட்குறான். இப்போ பாருங்கள், யார் ஒருத்தன் வந்தாலும் ஆசாரியனுக்கு அதை சொல்ல மாட்டாங்க. ஆசாரியனை சணநூல் ஏற்படுத்தினா அந்த அங்கேயெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அடப்பையில் அந்த 2 கல் வச்சுருப்பாங்க. ஒன்று ரெட்டு, ஒன்று க்ரீன் கல். அந்த 2 கல்லை வச்சுருப்பாங்க. நீ வந்து தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக நிற்கணும். நின்றுட்டு இவன் கேட்குறான், அந்த தண்டை பின்தொடர தொடரலாமா வேணாமான்னு கேட்குறான். பாருங்க, 2 கேள்வி கேட்குறான். பின்தொடர வேண்டுமோ அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அவன் என்ன செய்கிறான், அந்த கல் எடுத்து காமிக்கிறான். க்ரீன் கல். க்ரீன் அப்படின்னா என்ன? க்ரீன் கல் காமிக்குது. க்ரீன்னா கோ ப்ரொசீட் அப்படின்னு. பிடிப்பேனோ ப்ரொசீட், சகலத்தையும் திருப்பி கொள்ளும். ஒன்று விடாமல் எடுத்து திருப்பி கிடச்சிருக்கான் அவனுக்கு. எதெல்லாம் இழந்து முடியும், எதெல்லாம் திருடிட்டானோ, எதெல்லாம் ஒருத்தன் அபகரிச்சிட்டானோ அவ்வளோத்தையும் திருப்பிக் கொள்வேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போய் நிற்கிறீங்களா? எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ எனக்கு வெட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் தந்திரமாக எடுத்துகிட்டு போயிட்டான். இல்லை ஆண்டவர் எப்படியோ அவர் ஆள் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஆண்டவர் அப்படிலாம் செய்கிறவரே கிடையாது. ஆண்டவர் நாளில் வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது, சகலவற்றை திருப்பிக் கொள்வாய். எதெல்லாம் இல்லைன்னு புல புரியும். எது கிடைக்கல, எது கிடைக்காம போச்சு, எது நஷ்டப்படுத்தப்பட்டனோ. ஒருவேளை வியாபாரத்தில் நீ நஷ்டத்தோடு கூட இருக்கலாம். நஷ்டத்துக்கு காரணமான ஒரு ஆள் உன் பணத்தெல்லாம் எடுத்து உன்னை ஏமாத்திருக்கலாம். ஏதோ ஒரு வேலை செய்ய போய் உன்னை பாட்டுன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாற்றி உன்னை கீழே அதில் மகாலத்தில் விட்டுருக்கலாம். கவலைப்படாத, ஆண்டவருடைய வார்த்தை உனக்காய் வருகிறது, நீ சகலவற்றை திருப்பிக் கொள்வார். ஹல்லேலூயா! என்ன அற்புதமான வார்த்தை, என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை, என்ன ஒரு உத்தரவாதத்துடைய வார்த்தை, என்ன ஒரு நம்பிக்கைக்கு விட்டுகிற வார்த்தை. ஒரு மனுஷன் பாருங்க, அந்த வார்த்தை கெட்டச்சோன்னு அவன் ஏற்கனவே சாப்பிடல, அழுது பலன் இல்லை, பலன் இல்லாமல் இருக்கிறான், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான். பாருங்க, அந்த வார்த்தை வந்த உடனே டக்குன்னு ஒரு வீரம் வந்துருச்சு, ஒரு எழுச்சி வந்துருச்சு. ஒருவேளை இவங்க எல்லாம் இழந்து போயிருக்கலாம். ஐயா, நான் வந்து நம்பிக்கையோடு செஞ்ச ஒரு ஆள் என்னை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டான், இல்லது இவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்ன இது பண்ணிட்டான், என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டான், என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், இனி என்ன இருக்குது என் வாழ்க்கையில், முடிஞ்சு போச்சு, சாகிறத தவிர வழி இல்லை, தற்கொலை தான் முடிவு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியா? கிடையவே கிடையாது. தேவனுடைய வார்த்தை வானத்தின் பூமி உருவாக்கின அந்த தேவாதனுடைய வார்த்தை உனக்குள்ளே கிடந்து வருது, உனக்குள்ளே அதனுடைய தேற்றப் போகிறது, உனக்குள்ளே ஒரு புதிய ஒரு வல்லமை உனக்குள்ளே தரப்போகிறது. அவருடைய வார்த்தை அதிகாரமுடையது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய புத்துணர்ச்சியை தருகிற வார்த்தை தேவ வார்த்தை. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இது மனுஷனுடைய சிந்தனையில் உருவானதில்லை. தேவாதி தேவனை டக்குன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? பின்தொடர், போன விட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சகலவற்றையும் விட்டார். அப்படின்னா என்னன்னா, எந்த லாஸும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்று விடாமல் அவ்வளோத்தையும் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உடனே கூப்பிட்றான், உடனே யுத்த ட்ரெஸ்ஸை போடுறான், டக்கு ட்ரெஸ்ஸை போடுறான், ஷூவை மாட்டுறான், அதை மாட்டுறான், பெல்ட்டை மாட்டுறான், யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டான். அங்கே சும்மா வால், அவனுக்கு இருக்கிற அந்த வால் எடுத்து அவன் பாக்கெட்டு சொல்லுவான். ஏற்கனவே கோலியாத்துடைய வால், அது பெரிய வால் எடுத்து மறுபடியும் சொருகிறான். அவன் யோசிக்கிறது, எடுத்து வால் எடுத்து சொருகிறான். 600 பேர் இப்போ எல்லோரும் ரெடியாக இருக்கு, எல்லாம் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆட்களை எல்லாரும் ரெடி பண்ணுறான். போகலாம். அங்கே போனால் ஓட்டுட்டு எங்கே போனால் எங்கே போச்சுன்னு தெரியல. அவங்கள இந்த டைரக்ஷன் தான் போகிறான்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனுக்கு ஓடுனா வழியில் ஒரு பேசோர்னு ஒரு ஆறு ஓடிட்டுருது. பேசோர் ஆறு பேசாமல் ஓடிட்டுருது. அந்த பேசோர் ஆறை குறித்து நான் நெட்டில் தேடி பார்த்தேன். ஒரு சின்ன ஓடை மாதிரி தான், அது ரொம்ப பெரிய ஆறுலாம் கிடையாது, ஒரு நைல் நதி மாதிரி அப்படிப்படி ஆறுலாம் கிடையாது, சும்மா ஓடை அவ்வளோதான், ஒரு 20 அடி 30 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு மாதிரி சேறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப சேர்த்துலேயே இருக்குது, காலை விட்டால் கொஞ்சம் உள்ளே போகுது, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து 600 பேர் அதை கிராஸ் பண்ணுறாங்க. 600 பேர் அதில் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஓடினோம், அவனை போய் அடிக்கணும் அப்படின்னு போனால் 200 பேர் அதை பார்த்தோன்னு நின்றுட்டான். அட பாப்பா, இந்த ஆற்றை கடந்து நம்ம எங்கே போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்க பொருளை போட்டு போ, முடிஞ்சு போச்சு, இதை வாழ்ந்த வரையும் வாழ்ந்தோம், இதுக்கு மேலே நம்ம எப்படியா போக முடியும், இனிமேல் நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, இனிமேல் இந்த ஆற்றை கடந்து போய் அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி அதை பிடிச்சி நம்ம போய் என்ன பண்ணுறது, விட்டு போ அப்படின்னு 200 பேர் பார்த்தோன்னே நின்றுட்டான்.
இன்னொரு 200 பேர் என்ன செஞ்சான், ஆற்று கடக்கும் போது ஒரே சேரு நடக்கிறான் டயர்ட் ஆகிட்டான். சோறு பா முடியாதப்பா, நம்ம கரை சேர்றப்பா, தாவிதே எப்படியா போப்பா, போய் தொலைப்பா, நம்மளால முடியாது, வேணாம்ப்பா, இதோட வேணாம், எதுவும் வேணாம், விடு, என்ன போச்சு, இனிமேல் போய் ஒரு யூஸு கிடையாது அப்படின்னு பாதி பேர் நின்றுட்டான். மீதி 200 பேரும் தாவீதும் ஓடி அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க. இங்கே தாங்க மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். இந்த பேசுகிற குறித்து காஸ்பல்னு போட்டிருக்குது, அது நற்செய்தின்னு போட்டிருக்குது, நல்ல செய்தின்னு போட்டிருக்குது. வாக்குத்தத்தம் என்பது ஒரு அற்புதமான செய்தி. தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார், தேவன் நமக்கு நல்ல வாக்குறுதிகளை தருகிறார். இப்போ நீ எடுத்துக்கோப்பா, நீ பெற்றுக்கொள்வோப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்பப்பா, உனக்கு விடுதலை கிடைக்கும்பா, உன் வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கும்பா, உன் சூழ்நிலேருந்து விடுதலை கிடைக்கும்பா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் இருந்தாலும் ஒரு விதமான சலிப்பும் ஒரு விதமான வேதனையும் அது கடக்கணும். ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்தாதான் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாக்குத்தத்தம் சொன்ன உடனே தொப்பு இன்றைக்கே உனக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னு உண்டு. இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்துக்கான ஒரு போராட்டம், இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதான ஒரு உத்வேகம், இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதான ஒரு வேகம் நமக்கு தேவை, ஒரு ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை, பெற்றுக்கொண்டே தீர்வென்ற ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. பாருங்க, இந்த செய்தி கிடைச்சாலும் நிறைய பேருக்கு சொல்கிறோம், எப்போ பயப்படாத, உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை இருக்குது, ஆண்டவர் தட்டுகளால் குணமானு வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன இப்போ முடிஞ்சு போச்சுங்க, அது டாக்டர் சொல்லிட்டாருங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க, இந்த வியாதிக்கு மாதிரி இது நிறைய பேர் செத்துட்டாங்க, 90% செத்துட்டாங்க, 95% செத்துட்டாங்க. எனக்கு மட்டும் எங்கெங்க பண்ண முடியுதுன்னு ஒருத்தர் நான் ஜோமன் போது சொன்னார், பக்கத்தில் இருக்க ஆள்லாம் செத்துட்டாங்க, அப்போ நான் மட்டும் எப்படிங்க உயிரோடு இருப்பேன், நானும் போக வேண்டியது. எப்போ அது கிடையாது, மற்றவர்கள்லாம் செத்தா நீ சாவுன்னுட்டு இருக்குதான், தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே வந்துருக்குது, பிடிச்சிக்கோ, கெட்டியாக பிடிச்சிக்கோ. பாருங்க, அந்த 200 பேர் நின்றுட்டாங்க, 200 பேர் நின்றுட்டாங்க. நற்செய்தி வாக்குத்தத்தம் கேட்டும், அது ஒரு நற்செய்தி வாக்குத்தம். ஆனாலும் அந்த கடினமான சூழ்நிலையை நம்புவதற்கு, அதை விசுவாசிப்பதற்கு அதுக்குரிய தைரியம் இல்லாமல், அதுக்குரிய ஒரு விடாப்பிடி பிடிவாதம், இப்படி கத்தர் சொல்லிட்டாப்பா, எனக்கு பெற்றுக்கொண்டே தீர்வேன், அது எனக்கு கிடைச்சே தீரும், அது சுதந்திரிச்சே தீர்வேன், அது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஃபயர் உள்ள இருக்கணும், ஃபயர் இருக்கணும், தீ இருக்கணும், ஃபயரோட இருக்கணும். பாருங்கள், சாப்பிடல, அழுது டயர்டாகிட்டான், எதுவும் இல்லை. தாவீது பாருங்கள், அடித்து புறப்பட்டு போகிறான். அங்கே ஒரு போகும்போது ஒரு ஆள் கிடைக்கிறான், அவன்கிட்ட பிடிச்சி, ஏன்பா எங்கேப்பா போனாங்க, அமலேக்கேர்னு அவன் சொன்னாங்க, இந்த பக்கம் தாங்க போனாங்க. அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் வாங்குறான். அவன் என்ன கேட்குறான், நீங்கள் வந்து என்னை எங்கள் எஜமான்ட்ட ஒப்பு கொடுக்கல, என்னை கொண்டு போட மாட்டேன்னு சொல்லுங்கள், நான் இடத்த காமிக்கிறேன்றான். சரி, நல்லதாக போச்சு, அவனுக்கு சாப்பாடெலாம் அவனுக்கு கொடுத்து அவனை தேடி எங்கடா இருக்கான்னு போன 14ஆம் வருஷத்தில் இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தீர் தேசத்திலே யூதா தேசத்திலே கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்களின் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர்கள் தவிர அவர்கள் வேறொருவரையும் தப்ப விடாமல் அமலேக்கியரை பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். தன்னுடைய 2 மனைவிகளும் தாவீது விடுத்தான். அவர்கள் கொள்ளையெடுத்து கொண்டு வந்த எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவளை தங்கள் மிருகங்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு சாயங்காலம் எடுத்துறான் கத்தியை, அடித்து பாருங்க, ஏற்கனவே டயர்டு, ஏற்கனவே பேசுகிற ஆட்டுக்கு டயர்டு, அதுவும் இல்லாமல் இங்கே வந்த டயர்டு, தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்க்குறான், இவனுக்கு அமலேக்கு என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இவங்க இடத்துல கொள்ளடிச்சது இல்லாமல் ஊரில் பல இடத்துல கொள்ளடிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட எதிர்பார்க்காத ஏகப்பட்ட காடு மாடுகளும் கோழிகளும் ஸ்திரீகளும் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்த்தோன்னா அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளோ பெரிய கொள்ளையா, இப்போ நீங்கள் எதிர்பார்த்து பெரிய கொள்ளை கிடைச்சா எப்படி இருக்கும், அப்பா இவ்வளோ பெரிய கொள்ளையான்னு சொல்லிட்டு ஆடி பாடி சந்தோஷமாக எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. தாவீது சாயந்தரம் நேரத்தில் உள்ளே போய் இறங்க கத்தி எடுத்து அட்டி வெட்ட ஆரம்பித்தான்னா சாயங்காலம் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் எவ்வளோ வேணும், 24 மணி நேரம் ஓங்கின கையை சுத்தன கையை நிறுத்தவே இல்லை. என்ன ஒரு தாவீதுடைய அந்த வைராக்கியம் ஆச்சரியப்பட வைக்கிறது.
தேவன் கொடுத்துட்டார், இது என்னதுடா அவர் சொல்லிட்டார், நான் எடுத்துட்டு தான் தீருவேன், எதிர்பார்த்ததெல்லாம் விட்டுவேன். அப்படியே உள்ளே போய் வெட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவ்வளோ பேரை வெட்டி போட்டான். 400 பேர் போகிற 200 பேர் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆட்களை வெட்டிருக்கான் பாருங்க. 400 பேர் மட்டும் ஒட்டங்களில் ஓடி போனாங்க. அப்போ எவ்வளோ பெரிய திரள் இருந்திருக்கு. அவ்வளோ பேரை வெட்டி எல்லாம் ஒன்று குறைவு விடாமல் ஆண்டவர் சொன்னால், நீ ஒன்றுத்தும் குறைவு விடாமல் சகலவற்றையும் திருப்பிடும். அப்படியே வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். திருப்புறது மாத்திரமல்ல, இவன் கொள்ளை அடித்து கொண்டு வந்த பெரிய எங்கள் ஊரெல்லாம் கொள்ளை அடித்த எல்லாத்தையும் வேறு எடுத்துக்கிட்டான். எடுத்துகிட்டு மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் சந்தோஷம். அந்த ஆட்டம் பாட்டம் எப்படி இருக்கும்? இவன் சம்பாதிச்சது இல்லாமல் பல மடங்கு சம்பாத்தியம் அவங்ககிட்ட பிடிக்கிட்டான். பிடிக்கிட்டு அவங்க தாவீதின் கொள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாம் இவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. சத்ரு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு உன்னை வேதனைப்படுத்தி அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். மகனே மகளே, பயப்படாத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்குன்னு சொன்ன தேவன் வசனத்தை கெட்டியா பிடிங்க, வார்த்தையா கெட்டியா பிடிங்க. சோர்வு வரும், கலக்கம் வரும், வேதனை வரும், ஒரு தளர்வு வரும், ஒரு விதமான களைப்பு வரும், விடாய்ப்பு வரும். கவலைப்படாதீங்க, நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். இயேசு சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார். நான் எப்படி அவங்க வெட்டியிருப்பான் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார், சகலவற்றையும் திருப்பி கொள்ளுன்னு சொல்லிட்டார். நான் விட மாட்டேன், விட மாட்டேன். பாருங்க, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வல்லமையாய், அது மனுஷனை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், எனர்ஜி கொடுக்குற வார்த்தைகள், வல்லமை கொடுக்குற வார்த்தைகள். நமக்கு ஒரு பெரிய சக்தி. பூஸ்ட் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி தான். பூஸ்ட் சாப்பிட்டெல்லாம் பார்த்தா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஆனால் கர்த்தர் தான், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எனர்ஜி. அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்க அவனுக்குள்ள ஊற சொல்லி 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 நான் வெட்டியிருப்பான். கர்த்தர் சொல்லிட்டாரா, எனக்கு இவ்வளவும் எனக்கு கொடுத்துட்டாரா அப்படின்னு போராடி ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே போகிறான். சகலத்தை திருப்பி கொண்டான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணாங்க போதும், செத்தவங்க கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி பிஸ்னஸ் ஏதோ ஒரு வேலையை சொன்னால் கூட போதும், அப்படியே டல் அடித்து போய் போர் அடித்து போய் சில பேர் வேலை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, தேவனுடைய உணர்வு இல்லை. எனக்கு இதை நான் பெற்றுக்கொள்வேன், இதை அருமையாக பண்ணி கொடுப்பேன், இதை நல்லா பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு போராடுற ஒரு அனுபவமே இருக்காது. போராட்டத்தை தேவன் எதிர்பார்க்குறேன். வாக்குத்தத்தத்துக்கு நீ ஒரு போராட வேண்டும். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள தேவ வசனத்தை கெட்டியாய் பிடிக்க வேண்டும். அது ஒரு வாள் மாறி அந்த வாளுக்கு எடுத்து அமலேக்கிறனா அவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்துக்குரியவன் சத்துரு உங்களுக்குள்ள மாம்சத்துடைய எண்ணங்களை கொண்டு வருவான், தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருவான், உனக்கு கலப்படையை வைப்பான். இது முடியாது, இது கூட்டம் ஜாஸ்தி, உன்னால் ஆகாதுன்னு சொல்லுவான். ஆனால் நீ இந்த வாள், இயேசு கர்த்தர் சொல்லிட்டாரு, சகலவற்றை திருப்பிக் கொள்வார் என்று சொல்லிட்டாரு. அப்படி இந்த வார்த்தைகளை கையில் எடுத்து, இது என்னுடையது, நான் ஜெயிச்ச தீருவேன், நான் மேற்கொண்டே தீருவேன், நான் எல்லாவற்றையும் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வேன், ஒன்று கூட விட்டுட மாட்டேன் அப்படின்னு போராடுறான் பாருங்க. போராடி அடிச்சு நிமித்தி அவ்வளோத்தையும் திருப்பிட்டான், எக்ஸ்ட்ராவும் திருப்பிட்டான், பல மடங்கு எதிர்பார்த்தது கூட. பாருங்க, இந்த கடினமான சூழ்நிலையில் இழக்கலை, அதுதான் பிரச்சனை. இதை விட டபுள் மடங்கு. நான் என்ன யோசிக்கிறேன், ஆண்டவர் எப்பா இவன் கொஞ்சம் ஆசீர்வாதம் பத்தாதுரா, இவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஊரை கொள்ள அடித்தவன் ஏகப்பட்டதை வச்சிருக்கிறான், அவ்வளோத்தையும் இவனுக்கு திருப்பணும், இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பியிருப்பார். அதுக்காக இதை அனுமதிச்சு உனக்கு எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கொடுத்து என்னோடய வார்த்தையை நம்புறானா இல்லையா, என் சித்தத்தை தெரிந்து கொள்றானா இல்லையா அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ப வச்சு அவனுக்குள்ளே பெற்றுக்கொள்ளும்படி தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல தேவன். பயப்படாதீங்க, போராடுங்க. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தையில் அவர் இருக்கிறார், அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவரை நிறைவேற்றுகிற உண்மை உள்ளவர் என்று எண்ணி சாரால் சொல்கிறான். அந்த பக்கம் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை, ஆபிரகாம் அவன் பிள்ளை பெற்றுக்கொண்டான்றதை விட சாரால் பிள்ளை கொண்டு அவ்வளோ விசுவாசத்தில் சாதாரண ஆள் இல்லை. அவர் சொல்கிறா, அவன் பலனடைகிறான். ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்வது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அவன் பலனடைகிறான். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு பலனடைந்தான், ரெடி ஆயிட்டான், பெற்றுக்கொள்ளும் தன்னை தயார்படுத்தி கொண்டான். எவ்வளோ வழிகள் இருந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்கும். பல பேர் பல விதங்கள் சொல்லியிருப்பான். ஆனால் அவர் சொல்லிட்டாருப்பா, எனக்கு குழந்தை பிறந்தே தேர்னு. ஒரு 90 வயசு கிழவி, 90 வயசு நிறைந்தவர், அவளை பெற்றுக்கொண்ட ஈசாக்கை பெற்றெடுத்தார்.
அப்போ வாக்குத்தத்தமானது ஒரு போராட்டத்தின் நடுவில் அவிசுவாசம் நிறைந்த சகதி நிறைந்த அந்த குழப்பமான சூழ்நிலையை ஜெயித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனுக்காக நிற்கும் போது தேவன் செய்கிற அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள், கிருபைகளை காண்பீர்கள். ஏதோ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்கன்னு அட்டையை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக அடித்து வச்சிட்டிங்கன்னா, ஆணி அடித்து வச்சிட்டிங்கன்னா நிறைவேற நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு சுதந்திரிப்பதற்கு ஒரு போராட்டம் தேவை. அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய முயற்சி தேவை. அந்த முயற்சி உங்களை பலனை முழுவதையும் உபயோகப்படுத்தி உங்களுடைய அவ்வளவு சக்தியை வெளிப்படுத்தி அவ்வளவு ஈடுபாடு கொண்டு நீங்கள் அவருடைய வார்த்தையை கைகொண்டு செய்வீர்களால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். ஒரு நாளிலே சொல்வார், அவன் சொல்லுறாங்க எல்லாம் தாவீதின் கொள்ளை பாருங்க, எல்லாருக்கும் பரிசு பொருள் அனுப்புறான், நாட்டுக்கு அனுப்புறான், அவ்வளவு கொள்ளை, அவ்வளவு அவனை வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். பிற்பாடு இந்த 30ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு அடுத்த சாப்டரில் சவுல் இறந்துடுறான். அதுக்கு அடுத்த சாப்டரில் தாவீது சிங்காசனத்தில் ராஜாவாய் பிரகடனப்படுத்துகிறான். ஆமென். அப்போ இவ்வளவு பெரிய தேவனை பயப்படாதீங்க, கலங்காதீங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். உங்களுடைய ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை யுத்தத்துக்கு தயாராகுங்கள், அவருடைய சத்துருடைய சேனையை முறியடிங்கள், பிசாசுடைய அந்தகார கிரிகளை அப்புறப்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சத்துரு எதெல்லாம் கொண்டு வந்து யார் மூலியமாக கொண்டு போனாலும் ஆண்டோடைய வல்லமையினாலே அதிகாரத்தினாலே செயல்பட்டு அவைகள் எல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்வது போல பல மடங்கு எக்ஸ்ட்ராவும் உனக்கு கொடுக்கப்படும். தேவன் சன்மானமாய் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்குள்ளே வைராக்கியம் பாட்டாங்க, தேவனை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.